வாழ்க்கை நோயின்றி வாழ உடற்பயிற்சி மிகவும் அவசியம். உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசனம் என்கிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியவா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் காலை இனிய வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். அங்கே காலையிலே பல்வேறுபட்ட யோகாசனங்கள் பல ஆண்டுகளாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். உலக மக்களெல்லாம் பார்க்கிறார்கள். மொழி தெரிகிறதோ தெரியவில்லையோ அத்தனை பேரும் பார்க்கிறார்கள். அதை பார்த்து பழகுகிறார்கள். வெளிநாட்டில் உள்ளவர்கள் இதை பார்த்து பழகி அவர்களாகவே ஆசிரியர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். யோகா டாக்டர்களாகவும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஃபோன் செய்துகிறார்கள். ஸ்கைபியில் போட்டு காட்டுகிறார்கள். டிவியில் அங்கே போட்டால் நான் பார்க்கலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கு வந்துவிட்டது. நான் செய்கின்ற ஆசனங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பாருங்கள் என்று. அந்த நிலைக்கு இன்றைக்கு உலக மக்கள் இந்த யோக வழிக்கு திரும்பி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு பெண்ணாடம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று பாருங்கள். இந்த சிறார்கள் அற்புதமான ஆசனத்தை செய்ய போகிறார்கள். ஜெயந்தி பள்ளி பெண்ணாடத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அதன் தாளாளர் கவிதா என்பவர்கள் அங்கே ஒரு தனியாக ஒரு யோகாசன ஆசிரியர் அன்பு செல்வியை போட்டு அங்கே உள்ள அத்தனை குழந்தைகளுக்கும் யோகாசனம் கட்டாய பாடமாக்கியிருக்கிறார்கள். அதுதான் நாம் கவனிக்க வேண்டும். தாளாளர் உதவி இல்லாமல் ஒன்றும் நடக்காது. தாளாளர்களே முன்வந்து ஆசிரியரை இதுக்கு மற்ற பாடங்களை நடத்துவதற்கு ஆசிரியர் இருப்பது போன்று யோகாசனத்தை கற்பிப்பதற்கும் ஒரு தனியாக ஆசிரியரை போட்டு அற்புதமாக அந்த ஆசிரியர் இந்த பிள்ளைகளை பழக்கி இருக்கிறார்கள். அதை செய்ய போகிறார்கள். பாருங்கள் என் அருமை சிறார்களே, நீங்கள் அந்த ஒரு கை தூக்கிய கபோடாசனத்தை செய்யுங்கள். நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து அப்படியே குப்புறப்படுங்க. பத்மாசனத்தை கலைத்து குப்புறப்படு. கையை கொஞ்சம் தள்ளி வச்சு ஒத்த கையை தூக்கு. வலது கையை தூக்க. அப்படியே ஒரு கை தூக்கிய கபோடாசனம். ஒரு 20 எண்ணிக்கை இந்த நிலையில் இருந்தாலே போதுமானது. மார்பகம் விரியப்படுகிறது. முதுகெலும்பு நன்றாக வளைக்கப்படுகிறது. வயிற்றில் உள்ள நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகிறது. மெதுவாக இந்த கையை கீழே இறக்குங்கள். காலை கீழே போடுங்கள். அப்படியே தலையில் படுங்க. தரையில் கீழே படு. அப்படியே படுத்துக்கோ. நன்றாக மூச்சை இழுங்கள். ஒரு கை தூக்கிய கபோடாசனம். இப்பொழுது மீண்டும் இந்த ஆசனத்தை செய்யுங்கள். தலையை தூக்குங்க. காலை மடக்கி தலையிலே வைங்க. கையை நல்லா தூக்கு. இப்பொழுது அந்த கையை தூக்கணும். இந்த கையை வச்சுட்டு மத்தியில் வச்சுக்க கையை. கபோடாசனம் செய்வதே கடினம். ஒரு கையை தூக்குவது அதை விட கடினம். பழக்கம் இல்லாமல் செய்ய முடியாது. தொடர் பயிற்சி அதில் சாதனை என்பார்கள். குழந்தைகளை சின்ன வயதில் இந்த லைனுக்கு கொண்டு வருவது என்பது மிக மிக கடினம். மெதுவாக இறக்குங்கள். காலை கீழே போடுங்கள். அப்படியே குப்புறப்படுங்கள். நன்றாக மூச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கபோடாசனம் என்றால் மருந்து பெட்டி ஆசனம் என்று பெயர். மெதுவாக எழுந்து ஒருவருக்கொருவர் நேராக படுத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், பக்கவாட்டில் செய்து காட்டுகிறார்கள். எப்படி செய்கிறது என்று பாருங்கள். சிறு குழந்தைகள் அற்புதமாக செய்துவிட்டது. வயோதிகர்கள், முடியாதவர்கள், இயலாதவர்களுக்கு நாம் முன்னால் இருந்து அந்த நெஞ்சை ஒரு ஆள் பிடித்துக் கொள்ள வேண்டும். காலை பிடித்து தலையில் ஒரு ஆள் வைக்க வேண்டும். கால் தலையில் துறாவிட்டாலும் கூட
இதில் பலன் மிக மிக அதிகம். சில பேரால் தலையை தொட முடியாது, முதுகெலும்பு விரைப்பாக இருக்கும். எப்படி செய்வது? ஒரு ஆள் காலை பிடித்து தலையை தொடுவதற்கு லேசாக முயற்சிக்க வேண்டும். ஒரு ஆள் நெஞ்சை பிடித்து கொண்டு அப்படியே மெதுவாக தள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஆசனத்தை முழுமையாக செய்ய முடியும். எடுத்த எடுப்பிலேயே தலையை தொடுவது என்பது பெரியவர்களுக்கு சற்று கடினம், உண்டானவர்களுக்கு கடினம், நோயிட்டவர்களுக்கு கடினம். ஆனால் அறகுறையாக செய்தாலே முழு பலனும் கிடைத்துவிடும். தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிற்றிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், முதுகெலும்பிலே L4 L5, இன்னும் கழுத்தின் மேல் பகுதியில் கழுத்திலே ஏற்படக்கூடிய ஸ்பாண்டிலைசிஸ் போன்றவைகளெல்லாம் இந்த ஆசனத்தின் மூலமாக முழுமையாக கையை கீழே இறக்கு, அப்படியே படுங்கள், காலை நீட்டுங்கள், மெதுவாக எழுந்திருங்கள். எவ்வளவு தூரத்திலிருந்து நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் பாராட்ட வேண்டும். இது உலகமெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள். உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், இயலாதவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், நோய் உள்ளவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். இந்த ஒரே ஆசனத்தை செய்துவிட்டு கூட போய்விடலாம். ஒரு 2-3 முறை காலையிலையும் சாயங்காலம் செய்தாலே எல்லா உறுப்புகளும் சரியாக இயங்கிவிடும். நோய் எதிர்ப்பு சக்தி வந்துவிடும் குழந்தைகளுக்கு. ஆகவே இது போன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் எல்லா தரப்பினர்களும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டு இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.